இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளிலே நாம் நல்ல ஆயனாக இருக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஆழமாக சிந்திக்க இருக்கிறோம். எனவே இன்றைய வாசகத்தை இப்படி பார்த்தோம் என்றால், நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரையே கொடுப்பார். கூலிக்கு மேய்ப்பவர் ஓனாய் வருவதை கண்டு ஆடுகளை விட்டுவிட்டு ஓடி போவார். ஏனெனில் அவர் ஆயரும் அல்ல, ஆடுகள் அவருக்கு சொந்தமும் அல்ல என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். உண்மையிலே இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு நல்ல ஆயனாக அடையாளப்படுத்தி காட்டுகிறார். நான் ஒரு நல்ல ஆயன் என்கிறார். நல்ல என்பதற்கு பல வகையான ஒரு பொருட்கள் உண்டு. நல்ல கல்வன், திருந்திய மனமாறி நல்ல கல்வன் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்க வேண்டும். நல்ல என்றால் இன்னைக்கு ஒரு மனிதனுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய விதத்தில் அந்த மனிதனை பாருங்கள், பேசுங்கள், நல்ல மனிதன் என்று சொல்லக்கூடியதில் இருக்கிறது. இன்னைக்கு ஆயர்கள் இருக்கிறார்கள், ஆனால் நல்ல ஆயர்கள் இல்லை என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். அன்றைய நாளிலே ஆயன் ஆடுகள் என்பது அவர்களுக்கு வெறிய ஒரு வேறுபாடுகள் இல்லை. அனைவருமே ஆட்டு தொழிலையை பார்த்து கொண்டிருந்ததனால், மோசேவாக இருக்கட்டும், இல்லை பல முன்னணியில் இருக்கக்கூடிய இறைவாக்கினராக இருக்கட்டும், இயேசுவை பின்பற்றக்கூடிய மனிதர்களாக இருக்கட்டும், அரசனான தாவீதாக இருக்கட்டும், அனைவருக்குமே ஆடுகளின் பற்றி தெரியும். ஆயனுடைய வேலை என்ன என்பதை பற்றியும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள். மிஷ்னா என சொல்லப்படக்கூடிய யூதனுடைய சட்டத்தொகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு என்றால், ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஆயன் ஒரு ஓனாய் வந்தால் அவன் செல்லக்கூடாது, ஓனாயோடு சண்டையிட்டு ஆடுகளை காக்க வேண்டும். இதே 5-6 ஓனாய்கள் வந்தது என்றால் ஆயன் தன் உயிரை காத்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரு முக்கியமாக இருந்தது. ஆயன் கைகளிலே கம்பு வைத்திருப்பார். கம்பு அது பல காரணங்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது. வழிகாட்ட, அதை கட்டுப்படுத்த, மாறாக அவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளிலிருந்து விடுதலையை கொடுக்க என்று இப்படி ஒரு பல்வேறுபட்ட ஒரு நிலைகளுக்காக அந்த ஆயன் தன்னுடைய கரங்களிலே கம்பு வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆபத்து வரும்போது அதை பயன்படுத்துகிறார், அதை தன் தேவைக்கும் பயன்படுத்துகிறார், ஆடுகளுடைய தேவைக்கும் பயன்படுத்தக்கூடிய அந்த விதம்தான், அதாவது அதிகாரம் கொண்டிருக்கக்கூடிய ஆயன். அந்த ஆயன் கைகளில் இருக்கக்கூடிய அந்த கம்பை வைத்து தன்னுடைய ஆடுகளுக்கு தீங்கு விளைவிப்பவன் அல்ல, மாறாக வெளியிலிருந்து வரக்கூடிய தீங்கை அடியோடு வெறுப்பவர் தான் ஆயன் என்பதை ஆழமாக பொருள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நல்ல என்பது மிகவும் பொருள்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. எங்கள் அப்பா நல்ல அப்பா, நல்ல அம்மா, நல்ல அண்ணன், நல்ல தங்கை, நல்ல ஆசிரியர், நல்ல கதாநாயகன், இப்படி ஒரு நல்ல கொடுக்கணும் அப்படின்னா இது ஒரு நல்ல பொருள், இதை சாப்பிட்டா எந்த தீங்கும் வராது. பொருள் என்று பெயர் போய் நல்ல பொருள் என்பதுதான் முக்கியமான ஒன்று. மனிதன் என்று பெயர் போய் நல்ல மனிதன் என்பதுதான் மிகவும் சிறப்பான ஒன்றாக இருக்கிறது. ஏனெனில் ஆண்டவர் கூறுவது போல, அன்று ஆண்டவருடைய பாதையை காட்ட 1000 ஆயர்கள் இருந்தார்கள், ஆனால் நல்ல ஆயன் யாருமே இல்லை என்பதை சொல்லுகிறார்கள். ஏன்னா அனைவருமே திருட்டுத்தனமாக வருகிறார்கள், மக்களை சிதறடிக்க பார்க்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. இங்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஆயன் நல்ல ஆயனாக தன்னை முன்னிலைப்படுத்தி காட்டுகிறார். நல்ல ஆயர்களை தன்னுடைய பணிக்காக அழைக்க முன்வருகிற கூடிய ஒரு நிகழ்வைத்தான் நல்ல ஆயனாக நாம் பார்க்கிறோம். எனவே அன்பிற்கினியவளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆயன்களை எப்படி பார்க்க வேண்டும், நாம் எந்த மந்தையாக இருக்கிறோம் என்பதை முக்கியமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் நல்ல ஆயன்களுக்கு கீழே இருக்கிறோமா, இல்லை கெட்ட ஆயன்களுக்கு கீழே இருக்கிறோமா? நம்மை வழி நடத்தக்கூடியவர்கள் முன்னோக்கி நடத்தி செல்கிறார்களா, இல்லை நம்மை பின்னோக்கி நடத்தி செல்கிறார்களா என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால தான் நம்ம படிக்கிற பாடங்கள் கூட 5 பிரிவிலே பாடங்கள் இருக்கும். தமிழ், ஆங்கிலம், அறிவியல், சூழ்நிலையில் என்ற அந்த பாடங்கள் இருக்கும். இது எல்லாமே வெளியிலிருந்து உள்ளே தள்ளப்படுவது எதுக்கென்றால், உள்ளே இருக்கக்கூடிய அறிவை வெளியே எடுப்பதற்காக மட்டும்தானே ஒழிய, ஏதோ அந்த பாடங்களை படித்ததனால்தான் எனக்கு அறிவு வந்தது என்பது அல்ல என்பதை ஆழமாக பார்க்க வேண்டும். ஒரு ஆசிரியன் நல்ல ஆசிரியராக இருந்தார் என்றால், அவர் தனக்கான ஒரு மாணவனை கண்டுபிடித்து உருவாக்குகிறார். அவனிடம் என்ன திறமைகள் இருக்கிறதோ அதை கண்டுபிடிப்பவர் தான் நல்ல ஆயனை ஒழிய, தன்னுடைய திறமைகளை திணிப்பதில் குறியாக இருப்பவர் ஆயனாக இருக்க முடியாது என்பதைத்தான் ஆழமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நல்ல ஆயனாக இருக்கிறார் என்றால், ஆடுகளுக்காக தம் உயிரையே கொடுக்க முன் வருகிறார். மிஷ்னா சட்டத்தில் கூட ஒரே ஒரு ஓனாய் வந்தால் அதை அடித்து விரட்ட வேண்டும், 4 ஓநாய்கள் வந்தால் தன்னையே தான் காப்பாற்றி கொள்ள வேண்டும் ஆயன். ஆனால் இங்கு ஆண்டவர் எத்தனை ஓநாய்கள் வந்தாலும் நான் என் மக்களை காப்பாற்றுவேன் என்று முன்னின்று ஒரு நல்ல ஆயனாக வெளிப்பாட்டப்படுகிறார். எனவே அன்பிற்கினியவளே, நாம் ஆண்டவருடைய அந்த நன்மைத்தனத்தை நாம் புரிந்து கொள்வோம். தாவீது ஏனோ புரிந்து கொண்டார். திருப்பாடல் 23 அழகாக சொல்வது போல, ஆண்டவரே என் ஆயன். அப்போனா தாவீது அவருடைய மந்தை. இப்போ நம்ம யார்? நாமும் ஆண்டவரை ஆயராக கொண்டு இருக்கிறோமா? நாம் ஆண்டவருடைய மந்தையாக இருக்கிறோமா, இல்லை வேறு எங்கும் பிரிந்து சென்று விட்டோமா என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்கக்கூடிய தருணத்தில் இருக்கிறோம். ஒரு நாட்டில் அரசன் ஒருவன் இருக்கிறான். அப்போ அரசன் ஒருவன் தன்னுடைய
படைப்பிரிவினரை கூட்டி செல்கிறான். அப்போ அரசன் கூப்பிட்டு அனைவரையும் கூப்பிட்டு சொல்லக்கூடிய பதில் எப்படி இருக்கும்னா, நீங்கள் என்ன ஆனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்னை உயிரோடு கொண்டு அரண்மனை சேர்த்துருங்க திருப்பி அப்படின்னு சொன்னார்னா அவர் நல்ல அரசனாக இருக்க முடியாது. மாறாக என்ன ஆனாலும் பரவாயில்லை, என் உயிரே போனாலும் பரவாயில்லை, போரை விட்டுவிட வேண்டாம், வெற்றி பெறும் வரை, முடியும் வரை, அடையும் வரை முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லக்கூடியவர் தான் நல்ல போராளியாக இருக்கக்கூடிய மனிதர். தன்னுடைய படைப்பிரிவிலே அடிபட்டவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடியதாகவும் இடியை ஏற்படுத்தக்கூடிய மனிதர்களை விரட்டக்கூடியவனாகவும் இருக்கக்கூடியவர் தான் நல்ல அரசனாக இருக்க முடியும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவ்வாறு தான் சாத்தான்களை நம்மிடம் நெருங்க விடாமல் அவர் போராடி கொண்டிருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட மந்தைகளாக இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஆயன் முன்னே செல்கிறார், ஆடுகளாகி நாம் பின்னே செல்ல வேண்டும். இதுதான் உண்மையான யதார்த்தமான ஒரு சூழ்நிலையாக இருக்கப்படுகிறது என்பதை ஆழமாக சிந்தித்து பார்ப்போம். அதாவது வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, பெரும் பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம பிடிக்காதவங்களை பார்க்கும்போது கண்ணாடியை மாட்டிக்கிறணும். அப்போ கண்ணாடி மாட்டினோம்னா நம்ம மூஞ்சி நமக்கு தெரியும். நமக்கு பிடித்தவர்களை பார்க்கும்போது நம்ம கேமராவை மாட்டிக்கணும். அப்போ தான் பிடித்தவங்களை போட்டோ எடுத்து நம்ம மனசுள்ள வச்சு பரவாயில்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையாகும். ஆனால் நம்ம மாற்றி சிந்திக்கிறோம். நம்ம பிடிக்காதவங்களை பார்க்கும்போது கேமராவை மாட்டிக்கிறோம், பிடித்தவங்களை பார்க்கும்போது கண்ணாடியை மாட்டிக்கிறோம். இப்படி இருந்ததென்றால் நம்முடைய வாழ்க்கையும் கேள்விக்குறியாக, சோகமாக, கஷ்டமாக, கண்ணீரோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகத்தான் மாறிவிடும் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். யதார்த்தமாக வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை நாம் ரொம்ப கடினப்பட்டு கஷ்டப்பட்ட ஒரு உள்ளத்தோடு இருந்தோம் என்றால் நாம் நல்ல ஆயனா பின்பற்றக்கூடிய மக்களாக இல்லை என்பதைத்தான் பார்க்க முடியும். ஆனால் ஏனோ நாம் நல்ல ஆயன் நமக்கு முன்னால் இருக்கிறார். உனக்குரிய ரோல் மாடல் யாருப்பா, உனக்கு முன் உதாரணமாக யாரை எடுத்திருக்கேன்னு கேட்டால் நம்ம பிள்ளைங்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த நடிகர், இந்த நடிகர், அந்த நடிகை, இந்த நடிகை, அவர் இவருன்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் கூட என்னுடைய அப்பா தான் நல்ல ஆயன் எனக்கு இருக்கிறார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து தான் என்னுடைய ஆயன் என்றும் யாரும் சொல்ல போகிறதும் கிடையாது. ஏன்னா நம்முடைய பார்வை அனைத்துமே உலக பார்வையாக மட்டும்தான் இருக்கிறது. நம்ம சினிமாவை பார்த்து அவர்களை நம் முன்னோடியாக எடுத்துக்கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை செம்மையாகவும் ஆகாது, சீரழிந்து தான் போகும் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்கினியவர்களே, ஒரு நல்ல தகப்பன் என்பவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்னுதாரணமாக இருப்பார். இந்த குடும்பத்திற்கு நல்ல ஆயனாக இருக்க வேண்டும். ஒரு கணவன் குடும்பத்திற்கு நல்ல ஆயனாக இருக்க வேண்டும், மனைவியும் நல்ல ஆயனாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் நல்ல மந்தைகளாக இருந்தால்தான் பின்பு அவர்களும் ஒரு நல்ல ஆயனாக நல்ல நிலைக்கு வர முடிய ஒரு சூழ்நிலையாக வேண்டும். எனவே இந்த நல்ல என்பது மிகவும் முக்கியமான ஒரு நிலை. எனவே நாம் மனிதர்களா இல்லை நல்ல மனிதர்களா, நாம் தலைமைத்துவத்தில் இருக்கிறோம் ஆனால் நல்ல தலைமைத்துவமா என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதான் தலைவர். யார் தலைவர் என்பதற்கு அழகாக பொருள் கொடுப்பார்கள். எல்லோரும் சிந்திப்பதை எவன் ஒருவன் சிந்திக்கிறானோ அவன் தலைவனே ஆக முடியாது. எவரும் சிந்திக்காததை எவன் ஒருவன் சிந்திக்கிறானோ அவன் தலைவனாவதை எவராலும் தடுக்க முடியாது என்று சொல்வார்கள். நாம் யார்? எல்லோரும், அதாவது சாத்தான்கள் சிந்திக்கிறது போலவே நாமும் சிந்திக்கிறோம் என்றால் நம்ம என்றைக்குமே ஆண்டவர் இயேசுவை பின்பற்றவும் முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசுவை பார்க்க முடியும், பேச முடியும். ஆனால் அவர் சொல்வதை நாம் ஒரு நாளும் கேட்க முடியாது. ஆனால் ஆண்டவர் இயேசுவை அவர் கொடுக்கக்கூடிய குரலை நாம் கேட்கும்போது நாம் சாத்தானை விட்டு ஒருபடி மேலே செல்கிறோம் என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நாம் நல்ல ஆயனை பின்பற்ற நாமும் கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து ஆகத்தான் வேண்டும். இறைவார்த்தையை படிக்கும்போது அந்த வார்த்தை என்னை நல்ல ஆயனை கொண்டு போய் சேர்க்கிறது. இறைவார்த்தையை பேசும்போது என்னை நல்ல ஆயனிடம் கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது. கோபம் ஏற்படுகிற அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையை நான் புரிந்து கொண்டு அதை அமைதியாக்கக்கூடிய அந்த சூழ்நிலை ஒரு நல்ல ஆயனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நிலைதான் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் யார்? நல்ல ஆயனான ஆண்டவரை தேர்ந்தெடுத்திருக்கிறோமா, இல்லை நம்மை சாகடிக்கக்கூடிய ஏதாவது ஆபத்து வந்தால் விட்டு ஓடக்கூடிய மனிதர்களை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோமா என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே சிந்தித்து செயல்படுவோம். நல்ல ஆயன் ஆண்டவர் நமக்காக காத்திருக்கிறார். தீய ஆவிகளும் காத்து கொண்டிருக்கிறது. நாம் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அவர்கள்தான் நம்முடைய ஆயனாக மாறுவார்கள். நாம் ஆயனை கொண்டிருப்பது முக்கியமல்ல, மாறாக நல்ல ஆயனை கொண்டிருப்பது தான் முக்கியம். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் வாழும்போதும் நம்மை வழிநடத்துகிறார். இறந்த பிறகு விண்ணுலகிலும் நம்மை வழிநடத்தக்கூடியவர் அவர் ஒருவர்தான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது என்பதைத்தான் இந்த நல்ல ஆயர் நமக்கு விளக்கம் கொடுக்கப்படுகிறது. எனவே இறப்பை வென்றவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே என்பதை நாம் முழு விசுவாசமாக கொண்டு அவரையே பின்பற்றி நாமும் ஆண்டவருக்கு பின்னால் என்னாலும் வாழக்கூடிய மந்தைகளாக செல்வோம். ஆமென்.